பெட் பாத் என்றால் குளிப்பது அல்லது குளிப்பாட்டுவது என்று பொருள். பெட் பாத் படுக்கையில் குளிப்பாட்டுவது என்பது நோயாளியின் அன்றாட பராமரிப்பின் ஒரு பகுதியாகும். இது உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் புத்துணர்ச்சியை உணர வைக்கிறது. குளியல் பொதுவாக 2 வகைகளாகும். சுகாதாரத்திற்கான சுத்தப்படுத்தும் குளியல் மற்றும் சிகிச்சைக்கான சிகிச்சை பிணி நீக்கும் கலை சார்ந்த குளியல். தெரபியூட்டிக் பாத், கிளென்சிங் பாத் குளியல், பாத்ஸ், ஷவர்ஸ் அல்லது டப் பாத்ஸ். நடந்து செல்ல முடிந்த நோயாளிகள் தாமாகவே குளிக்கலாம் அல்லது நாற்காலி அல்லது டப்பில் உட்கார்ந்து குளிக்கலாம். அத்தகைய நோயாளிகளுக்கு தேவைப்படும் உதவியை ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ஸ் வழங்குவார்கள். செல்ஃப் ஹெல்ப் பாத், சுய உதவி குளியல். செல்ஃப் கேர், சுய பாதுகாப்பு. சில நோயாளிகளால் படுக்கையில் இருந்து கொண்டே தங்கள் கைகளால் குளிக்க முடியும். குளிப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். முதுகு, கால்கள், உள்ளங்கால்கள் மற்றும் பெரினியம் அதாவது இடுப்பு பகுதி போன்ற அவர்களின் கைகளால் எட்ட முடியாத இடங்களை சுத்தம் செய்ய அவர்களுக்கு உதவ வேண்டும். பெட் பாத், படுக்கையில் இருக்கும் நோயாளியை படுக்கையில் வைத்தே சுத்தம் செய்யும் செயல்முறை பெட் பாத் என்று அழைக்கப்படுகிறது. பார்ஷியல் பாத், மருத்துவரின் அறிவுறுத்தல்களின் படி ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட் நோயாளியின் முகம், கைகள் மற்றும் பெரினியத்தை சுத்தம் செய்து துர்நாற்றம் அல்லது அசௌகரியத்தை நீக்குவார். இது பார்ஷியல் பாத் என்று அழைக்கப்படுகிறது. தெரபியூட்டிக் பாத், மருத்துவ பாத். ஒரு தெரபியூட்டிக் பாத்திற்கு ஒரு மருத்துவரின் பரிந்துரை தேவை. இது நீரின் வெப்பநிலை, சேர்க்க வேண்டிய மருந்து மற்றும் குளிப்பாட்டப்பட வேண்டிய குறிப்பிட்ட உடல் பகுதி போன்றவற்றை குறிப்பிடுகிறது. ஹாட் ஆர் வார்ம் பாத், சூடான அல்லது வெதுவெதுப்பான குளியல். இந்த குளியல் ஒரு தொட்டியில் சூடான அல்லது வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்தி வழங்கப்படுகிறது. இந்த குளியல் தசைப்பிடிப்பு, சுளுக்கு மற்றும் வலியை குறைக்க உதவுகிறது. கூல் ஆர் கோல்டு பாத். இந்த குளியல் குளியல் தொட்டியில் டப்பில் குளிர்ந்த நீரை பயன்படுத்தி வழங்கப்படுகிறது. இது தசைப்பிடிப்பை, சுளுக்கு போக்க அல்லது உடல் வெப்பநிலையை சீராக்க பயன்படுகிறது. சோக் பாத், ஊற வைத்து குளித்தல். சோக் பாத் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் குளியல் அல்லது சில நேரங்களில் அது முழு உடலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் மருந்து கலக்கப்பட்ட தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. வீக்கம் மற்றும் வலி அல்லது இறந்த சருமம் போன்ற அறிகுறிகளை நீக்க இந்த குளியல் வழங்கப்படுகிறது. சிட்ஸ் பாத், வீக்கத்தை குறைக்கவும் ஆசனவாய் பகுதி மற்றும் பெரினியத்தின் சுகாதாரத்தை பராமரிக்கவும் ஒரு சிட்ஸ் குளியல் வழங்கப்படுகிறது. தொட்டி நீரில் மருந்து சேர்த்து சிட்ஸ் பாத் கொடுக்கப்படுகிறது. நோக்கங்கள்: சரும சுகாதாரத்தை பராமரிப்பது, நோயாளியை நிம்மதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் உணர வைப்பது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவது மற்றும் தசைகளை தளர்த்துவது. வீக்கம், சிவத்தல், சிராய்ப்பு, ஏதேனும் நிறமாற்றம், தடிப்புகள் மற்றும் பெட் சோர்ஸ், படுக்கை புண்கள் உள்ளதா என சரிபார்க்க வேண்டும். நோயாளிக்கு மன திருப்தியை வழங்க வேண்டும். பெட் சோர்ஸை, படுக்கை புண்களை தடுக்க வேண்டும்.